வடிவேல் முருகா. அவ எப்பவுமே அப்படித்தாண்டி. பாவம் இவளோட அம்மா இவ அதிர்ஷ்டம் இல்லாதவ, அதனாலதான் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் இவளை கட்டிக்க மாட்டேன்னு போயிடுறான்னு ஊரு புறா சொல்றா. அதனாலதான் இன்னும் கழுத்துல தாலி ஏறலையா? எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணண்டி. மனமாகாத ஏழை பெண்ணுக்கு லாட்டரி பிரைஸ் மூலம் ₹1,00,000 கிடைத்தது. அதிர்ஷ்டக்க இவையில அதிர்ஷ்டக்காரி. அழகு இல்லை என்று இதுவரை அவளை மனம் புரிய மறுத்து வந்த வாலிபர்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு வந்த போது அவள் யாரையும் மனது கொள்ள மறுத்து விட்டாள். இவதான் பொண்ணு. இருமா அப்பனே முருகா, குறை தீர்க்கும் குமரா, என் 2 பொண்ணுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடத்தி வச்சுட்டேன்னா டூரிஸ்ட் பஸ்ல ஏறி உன் 60 வீட்டுக்கும் வந்து உன்னை தரிசனம் பண்றேன்ப்பா. எனக்கு என்ன காலையிலேயே பிரார்த்தனை ஆரம்பிச்சாச்சா? நீ இல்லையேன்னு பிரார்த்தனை ஆரம்பிச்ச, அதான் நீ வந்துட்டிய. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்காங்கதான் அவன் என்ன வேலையா செய்யறான்? எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. இந்தாங்க காப்பி, சூடாரிட போது சீக்கிரம் முடியும். ஏங்கண்ணா, நமக்கு கல்யாணம் ஆகி என்ன ஒரு 20 வருஷம் இருக்குமா? இது கணக்கு இல்ல. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என்னைக்குதான் நீ காஃபி சூடா கொடுத்துருக்க. பரவாயில்ல, காஃபியில சூடு இல்லைனாலும் உன் பேச்சுல இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பாரும் பாரும். ஏண்டி என் காலில் வந்து வேற ஆண்டவங்கிட்ட போய் ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், வேண்டிய பணம் கிடைக்கும். ஏண்டி அவளை எப்ப பார்த்தாலும் திட்ட? அவ என்ன உன் சக்கரத்து பொண்ணா? உன் வயிற்றுல பிறந்தவனானே? நல்லா வந்து பிறந்தாலே என் வயிற்றுல. இவ பிறக்கிறதுக்கு முன்னாடி ராஜபோகமா இருந்தது இந்த குடும்பம். இவ பிறந்தா எல்லா சுத்தம் விட்டுன்னு போயிடுச்சு. நினைச்சாலே வயிற்று பத்திக்கிட்டு எரியுது. ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடி. என்னடா பண்றீங்க? லதா மட்டும் பிறக்காம இருந்திருந்தா நாம மறுபடியும் பணக்காரர் ஆயிருக்க முடியுமான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏண்டி சும்மா? கட்ட நேரம் வந்தப்போ பணம் போச்சு, நல்ல நேரம் வந்தப்போ போன பணம் திரும்ப வந்தது. அந்த நேரம் பார்த்து லதா பிறந்தா. என்னம்மா வேட்டிக்கு போட்டு பேசலைனாக்கா உங்க பணம் வெடிச்சு போயிடுவேன். எப்படியோ போக. ஏம்மா, உங்க அம்மா இப்படி எல்லாம் பேசினப்போ சிரிச்சுக்கிட்டேன்ப்பா. பெற்று தாயே நான் பிறந்த நாளதான் இப்படி ஆட்சி சொல்லும்போது நான் என்னப்பா கேட்க முடியும்? காலையில வந்து இந்த முகத்துல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால உங்களுக்கு உங்க கொண்டுட்டேன். முன்ன மாதிரி இதுக்கு வச்சுட்டு நான் திறனை போக முடியுமா? இல்லமா. ஐயோ ஐயோ, உனக்கு அது லட்சணம் இருக்கலாம். என்ன ஒரு பொண்ணு தானே ஞாபகப்படுத்துறியா? சரி, அக்காங்கிற முறையில நீ எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்க, தங்கச்சிங்கிற முறையில சொல்லுமா. உன் முகத்துல வீழ்ச்சிட்டு போற நாள்ல எனக்கு ஏதாவது கஷ்டம் வருது, இல்லைன்னா காயம் படுது. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ. இனிமே நான் இங்க வரணுமா? நீங்க அடுத்தவங்க மனசை உடைக்கிறத விடையா மன்னிக்கிறோம். யானைக்கு அடி செருக்குமாங்க, நமக்கு சரிகிடுச்சு சாஸ்திர காலி. இப்படி சாஸ்திரம் உடைச்சினா எங்க அப்பாவுக்கு நஷ்டம். இந்த நஷ்டம் கிடைக்கா பாக்குறீங்களா? இந்த வீட்டுக்கு நான் எவ்வளவு ஓடா உழைச்சு தேஞ்சு போறேன், அது எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம். உங்களுக்கு குடிங்க காபி, நல்ல டீ மாதிரி இருக்கும். நீ வச்சதுதானே என்னங்கடா புஸ்தகம் எல்லாம்? இந்த மாதிரி கண்ட புஸ்தகத்தெல்லாம் படிச்சா நாவல் எப்படி தூக்கம் வரும்? நான் படிச்சுட்டு தரேன். இது இல்ல, அன்பு பெரிதா அழகு பெரிதா? இடியட் தான் பேச. யாரு கூப்பிட்டீங்க? அந்த புஸ்தகத்தை எழுதணும். ஏங்க அவனோட மாதிரி ஒரு ஸ்கூல் புத்திசாலிகளெல்லாம் ஸ்கூல் எழுதுவீங்களா நீங்க? அவன் என்ன எழுதிருக்கான் தெரியுமா? அழகுங்கிறது வயசுக்கு தக்கப்படி மாறிக்கிட்டே போகுமா, அன்பு மட்டும் எப்போ ஒரே மாதிரி இருக்குமா. எழுதிருக்கான் ஃபூல். அவன் ஃபூல் தான். உங்களுக்கு வணக்கம் விட்டான். நான் வணக்கம் பாருங்க.
மண்ணாங்கட்டி. அது உங்க தலையில. இது ஜாடி, கண்ணாடி ஜாடி. இது அழகு. பித்தளை ஜாடி. இது அன்பு. இப்போ அழகு மாறிடுச்சு, அன்பு மாறாம இருக்கு. அம்மா இங்க பாருமா கோபால. நிறைய பாத்துருக்காங்களே. அம்மா அம்மா சொல்லி என்ன செய்யறப்பா? அம்மா என்ன கலாட்டா? பாருமா கோபால ஜாலியா வந்துட்டான். ஏன்டா ஜாடி போட்டு வரக்க? எனக்கு புரிஞ்ச விஷயத்த நக்கா அம்மாவுக்கு நான் புரிய வைக்கலன்னா அப்புறம் உங்க வீட்டு உப்பத்தினத்துக்கு என்னடா இருக்கும்? அதுக்காக ஜாடியை உடைச்சேன். ஆனா அதுல இருந்து எவ்வளவு பெரிய பாயிண்ட கிளியர் பண்ணிருக்கேன் தெரியுமா? மண்ணா கட்டி. இப்படி நீங்க ஒவ்வொன்றா உடச்சிட்டு இருந்தா எங்க வீட்டுல என்ன நிற்கும்? அனுபவம் நிற்கும். அது போதாது. பைத்தியக்காரா என்னங்க இங்க வாங்க. அவரை உடைக்க முடியாது. அதுலயா அமைதி. ஆச்சரியமா இருக்கு. நான் கூட்டாக வந்துட்டீங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து அதான் செஞ்சுட்டு வரேன். வாடான்னா வரேன், போடான்னா போறேன். அம்மா கூட வாடா போடான்னு சொல்லுவாங்க. கையில இந்த புத்தகம் மகாபாரதம். தேவைடா. இப்ப இங்க இதான் நடந்துகிட்டு இருக்கு. லதாவுக்கு புரியாத பாயிண்ட கிளியர் பண்ண இவன் ஜாடிய உடைச்சான். செய்வாங்க. தலைக்கு வந்தது ஜாடியோட போச்சு. என்னது? மீனாட்சி, இன்னைக்கு காலையில பேப்பர்ல என் பேர் ராஜிக்கு விபத்துன்னு போட்டிருந்தது. என்னடா நாம தான் இன்னைக்கு வெளியே போறது இல்லையா, நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு நினைச்சேன். என் தலைக்கு வர வேண்டிய ஆபத்து ஜாடிக்கு வந்தது. ரெண்டும் ஒண்ணுதான். இவன் தான் ஒரு பைத்தியம் நினைச்சேன். இப்ப வீடே பைத்தியம் ஆயிடுச்சு. இனிமே இவனுக்கு வச்சுக்கூடாது. இன்னைக்கே வேலையில இருந்து நிறுத்தி ஆகணும். இருக்கலாம், கொடி பிடிப்பான், ஓட்டம் போடுவேன், உண்ணாவிரதம் இருப்பான், ஊரை கூட்டுவேன், அந்த கூட்டாளியே போடுவான். அது மட்டுமா கோர்ட்ல ரிட்டே போடுவேன். கோர்ட்ல என் பக்கம் ஜெயிச்சிருச்சுன்னா டீ குளிப்பேன். கேட்டுக்கிட்டியா? என்னது நீங்களே எனக்கு வக்கீல் ஆயிடுங்க போறதுக்கு? ஒண்ணு செய்வோமா? இவனை எதிர்த்து நாம ஒரு போராட்டம் நடத்தினேன். உங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து நான் ஒரு போராட்டம் நடத்தினா தான் நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுவீங்க. அதுக்கு இன்னைக்கே வழி செய்யணும் பாருங்க. For more updates, like, comment, subscribe to our channel.